ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, குறித்து வைத்துக்கொள். இன்று இரவுக்குள் உன்னுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நடக்கும். என்ன விஷயம் என்றால், இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தோஷம் இதுவரைக்கும் எதுவுமே இல்லையே, வாழ்க்கை ஒரு பாலைவனம் போல வறண்டு கிடக்கிறதே, என்ன செய்ய போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்லது செய்யலாம் என்றுதான் உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமான பாதையை, கஷ்டமான நேரத்தை சீக்கிரமாகவே நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில், அதுவும் ரொம்ப நாளெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இன்றுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்து நிச்சயமாக பேரின்பத்தை உனக்கு கொடுக்கிறேன். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். ஆசிர்வாதம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே பேரின்பத்தை மட்டும்தான் தரும். இந்த சாயாகிய நான் உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் நான் இன்று செய்வேன். நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுப்போய் விடுவோமோ என்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இனிமேல் அந்த எண்ணங்கள் தேவையல்ல. ஏனென்றால் வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நீ சாதித்து மற்றவர்களுக்கு நேராக அல்ல, உன்னை நீயே பெருமைப்படும் அளவுக்கு கொண்டு வருவாய். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நிறைய நாள் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசியதை விட நீ உன்னை நீயே குறைவாக பேசியதுதான் இங்கு அதிகம். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவோ தூரம் வளர்ந்திருக்கலாம், வயது ஆகி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னுமே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுதாக நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. இன்று வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையை தவறாகத்தான் நினைக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீ உணர்கிறாயா இல்லையா? உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வெளியில் வேலைக்கு போகும் பொழுது ஒரு மாதிரி, குடும்பத்தோடு சுற்றி இருக்கும் பொழுது ஒரு மாதிரி. அது மட்டுமல்ல, வருஷத்திற்கு வருஷம் உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கிறது. கவலைகளை மட்டும் பார்க்கிறீர்கள், நடுவில் வரும் அந்த சந்தோஷத்தை பார்ப்பது கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது பணம் ஒரு பங்கு தேவைப்படுகிறது என்றால் அதை விட குறைவாகத்தான் உனக்கு கிடைக்கிறது. அதே போல் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்தது போல அவர்களுக்கு குறைவாக இருக்கும், பெரியதாக இருக்கும். யாரிடம் வேண்டுமானாலும் போய் கேள், உங்களுக்கு இந்த பணம் போதுமா, இந்த வருமானம் போதுமா என்று கேள். யாருக்குமே பத்தாது, யாருமே எனக்கு போதாது, எனக்கு இன்னும் தேவைதான் என்று சொல்வார்கள். உனக்கும் அப்படித்தான். யாருக்காவது சாப்பாடை வைத்துப்பார், ஒரு அளவுக்கு மீறி சாப்பாட்டை வைக்கும் பொழுது போதும், என்னால் சாப்பிட முடியவில்லை என்பார்கள். அதே பணத்தை கொடுக்கும் பொழுது, வேலையை அதிகமாக கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? எனக்கு போதவில்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருகிறீர்களா, ஒரு 1000 2000 கூட ஏற்றி தருவீர்களா என்று கேட்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் பார்த்துக்கொள்வேன். கவலைகள் மட்டும் வேண்டாம். புரிகிறதா? இன்னும் கொஞ்ச நாளில், இப்பொழுது நீ கண்ணீர் சிந்துகிறாய், இன்னும் கொஞ்ச நாளில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உனக்கு வரும். கவலை என்பது வேண்டாம். ஒவ்வொரு நிலைமைக்கு தகுந்தது போல ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. உனக்கு மற்றவனை பார்க்கும் பொழுது இவன் கஷ்டமே இல்லாமல் இருக்கிறான் என்று தோன்றும். அவனவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல அவனவனுக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதை நீ முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ குறைவாக எடை போடவே வேண்டாம். இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டத்திலிருந்து மீண்டு நீ வந்து விட்டாய். போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் எத்தனையோ போட்டி போட்டு நீ முன்னுக்கு வந்திருக்கிறாய். பொறாமைகளை பார்த்து அதெல்லாம் தூசி போல தட்டிவிட்டு வந்திருக்கிறாய். இத்தனை வருஷங்கள் உன்னுடைய வயதை நீ கணக்கு பண். இத்தனை வயது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நபர்களை கடந்து வந்திருக்கிறாய். அத்தனை நபர்களுக்கும் உன்னை போலவே ஒரே குணம்தான் இருந்ததா? மாறி மாறி இருந்தது. உன்னை ஏமாற்றம், உனது சந்தேகம், அது மட்டுமல்லாமல் துரோகங்கள், உன்னை எப்படி கவிழ்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே இருந்தது தானே. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். அத்தனை நபர்களையும் கடந்துதான் வந்திருக்கிறாய். அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் தெரிந்து கொண்டாய், எல்லாரையும் புரிந்து கொண்டாய், எல்லா விஷயத்தையும் நீ அறிந்தாய்.
அதற்காக தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேனே தவிர இத்தனை பெயரை பார்த்து விட்டாய். இனிமேல் கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நம்பிக்கையோடு இருந்தால் இந்த சாய் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வேன். பொறுமை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவையே தவிர வாழ்க்கையில் மற்றபடி வேறு எதுவுமே ஒருவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடாது. ஒவ்வொன்றாகத்தான் கிடைக்கும். அந்த ஒவ்வொன்றாக கிடைக்கும் பொழுது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். சிலருக்கு சில விஷயம் பிடிக்கும், சிலருக்கு சில விஷயம் பிடிக்காது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தகுந்தது போல வாழ்க்கை இருக்கிறதா, உனக்கு பிடித்தது போல வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்து அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது உனக்கு பிடிக்கிறதா என்று பார்க்காமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்கிறதா என்று நீ பார்த்தாயானால் அந்த இடத்தில் தவறு செய்வது உன் குடும்பத்தில் இருப்பவர்களோ உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்ல, நீதான். ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகிறேன். ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகிறேன் என்றால் அதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி தான் அந்த அழகான விஷயத்தை நீ அடைய முடியும். இது உனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு நல்ல காரியத்தை, நல்ல வெற்றியின் பாதையில் ஒருவன் போகிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அதுக்கு நடுவே கல், முள், 1000 வார்த்தைகள் எல்லாமே வரும். முக்கியமாக சொல்லப்போனால் கல்லும் முள்ளும் குத்துவது கூட வலிக்காது. நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசி காயப்படுத்துகிறார் பார்த்தியா, அதுதான் வலிக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் ஒருவன் முன்னுக்கு வருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் போக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடைகிறான். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதற்கு நிறைய தடைகள் வரலாமே தவிர எதுவும் நடக்காமல் போகாது. உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய ஏக்கங்கள் படியும், உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீ மனதுக்குள் வைத்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறாயோ அதால் எல்லாமே நடக்கும். உன்னுடைய விருப்பம்தான் இந்த சாயுடைய விருப்பம். இந்த சாய்க்கு நீ நேர்மையாக இருக்கிறாய். இந்த சாய் உனக்கு நல்லது தான் செய்வேன். நம்பிக்கையோடு இருந்தால் சகலத்தையும் நீ ஆழ்வாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான். நம்பிக்கை இருந்தால் அவன் நிச்சயமாக ஜெயிக்கிறான். விடாமுயற்சி இருந்தால் அவன் நிச்சயமாக ஜெயிக்கிறான். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து குவியும், சந்தோஷங்கள் குவியும். ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் உன் மனதில் இருக்கும் ஆசையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இன்று நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் உனக்கு பிடித்த விஷயம் நடக்கும். யாரும் உதவி செய்யவில்லை என்று நினைக்காதே, நானே இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய. சாய் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய உதவி உனக்கு தேவையே அல்ல. யாருடைய எண்ணத்தை வேண்டுமானாலும் நான் மாற்றுவேன். அந்த அளவுக்கான திறமை என்னிடம், அதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது. உனக்கு ஒரு நபர் ஒரு காரியத்தை எதிர்த்து கொண்டு இதை செய்யவே கூடாது என்று நிற்கிறான் என்றால் அவனுடைய மனதையே மாற்றி உனக்கு அவன் ஒத்துழைப்பாக இருக்கும் அளவுக்கு அவனை செய்து விடுவேன். அதனால் எந்த ஒரு காரியத்திலோ மனக்குழப்பம் வேண்டாம். தைரியமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.